ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் 100-150 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரோட மூடி லூஸாகவே இருக்குங்க. அதுக்காக நம்ம லப்பர் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க இல்லையா. ஒரு சில டைமில் நம்ம யூஸ் பண்ண அந்த லப்பர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணாலுமே அந்த லப்பர்லேருந்து வெளியே தெரிக்குங்க அந்த மசாலா ஃபுல்லாக. அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே ஓரம் கட்டி வச்சுருப்போங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. அதுக்காக நீங்கள் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தாங்க லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு லப்பர் பேண்ட் ஃபஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. லூஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு லப்பர் பேண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த மூடிக்குள்ள லப்பர் பேண்டை போட்டு நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே மசாலா ஐட்டம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் எது அரைச்சாலுமே சரிங்க, அது எதுவுமே வெளியில் வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஸ்டிக்கர் பேக்கெட் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக்கெட் பாருங்கள், நம்ம பொட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கெட்டை கீழே தான் தூக்கி போட போகிறோம். இனிமேல் அந்த தப்பாக மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு கவரை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஸ்டிக்கர் போட்டிருக்கு இல்லையா, அது மேலே பின் பண்ணியிருக்குங்க பேக் சைடு. அந்த 2 பின்னும் நீங்கள் கை வச்சு மெதுவாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுது இந்த டப்பாவும் கீழே இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவும் மட்டும்தாங்க. இது 2 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கம்மு இல்லைனா க்ளூ கம்மு அப்படி இல்லை ஸ்டாப்லர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் எடுத்துருக்கேன். ஒரு 3 பின் அடிச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, மொத்தமாக லாஸ்ட்டில் பாருங்கள், மொத்தமாக 3 பின் அடிச்சிருக்கேன். இப்போ 2 சைடு க்ளோஸாக இருக்குங்க, 2 சைடு ஓப்பனில் இருக்குது பாருங்க. இந்த சைடு க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த சைடுமே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் நீங்க பாருங்க, இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை நீங்க கீழே தூக்கி போடாம இதுவுமே நீங்க சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சு விட்ட பின்னாடிங்க நம்ம பின்னாடி சொல்லி அந்த ஸ்டிக்கர் போட்டு கவராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடு மட்டும்தாங்க ஓப்பன் இருக்குது. அதனால நீங்கள் இன்னொரு சைடு நீங்கள் க்ளூ கம் வச்சு அடிச்சுக்கோங்க. அப்படிலாம் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்ட பின்னாடி நமக்கு இப்போ ஒரே ஒரு ஓப்பன் மட்டும்தாங்க இருக்குது. பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் பின் அடிச்சுக்கோங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்கிறது பேக் சைடில் பாருங்கள், இந்த அளவுக்கு ஓப்பன் வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பணம் எல்லாமே இதுக்குள்ள பாருங்க அப்படியே நீங்க வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு விட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர் போட்டு கவர் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கவரை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கவரை நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி நம்ம வச்சு இந்த ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் இதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பொட்டு எது வேணாலும் வச்சுக்கலாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நம்ம தண்ணியில் குளிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இது நலையாமல் அப்படியே இருக்குங்க. இதனால் பணம் நலையாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே தண்ணி போகாமல் அப்படி ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் பாட்டில் டப்பா எடுத்துக்கோங்க. நிறைய பேர் தேங்காய் பாட்டில் டப்பாவை எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு டப்பா கீழே தூக்கி போட்டுருவீங்க இல்லையா, அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. அந்த தேங்காய் டப்பா பாட்டில் இருக்குது பார்த்துங்க, அது எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் நான் கட் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்க, நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டு தாங்க மார்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கத்தி எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு மேலே மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம கத்தியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சு கட் பண்ண ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியுங்க.
பாருங்க, அந்த தேங்காய் பாட்டில் டப்பா எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தாங்க நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ணி எடுத்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பாருங்கள், ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெருசாகவும் கீழே இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கட்டுங்க. கொஞ்சம் கட் பண்ணும்போது பார்த்தே பொறுமையாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையில் கட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தாங்க. அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் எடுத்துக்கலாங்க. கலர் டேப்பு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரே ஒரு லைன் மட்டும் அந்த கலர் டேப் ஒட்டிக்கிறேங்க. மிச்ச டேப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தாங்க. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கலரும் கொஞ்சமாக பஞ்சும் எடுத்துருக்குங்க. பஞ்சு வச்சு கலர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்ம கலர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரிலாம் தெரியுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நீட்டாகவும் அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் நல்லா கலர் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த கலரை நீங்கள் ஃபேன் காற்றுக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கூட கையில் பெயிண்ட் ஒட்டவே கிடையாது. இப்போ நமக்கு அழகான ஆர்னஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவை எடுத்துக்கோங்க. ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. ஆணியெல்லாம் கம்பியை நல்லா கேஸ்ட்ரோல் ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி பெருசாக்கிறதுல ஒரு ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்காக நீங்கள் போடணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இது தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாக அந்த ஆணி கூட அப்படியே நீங்கள் வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு நமக்கு ரிமோட் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் பென்சிலும் வச்சுக்கலாம், ரிமோட் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. நமக்கு செலவே இல்லாமல் ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்னதான் தோசை மாவுக்கு அரிசி உளுத்தம் பருப்புலாம் கரெக்டாக ஊற வச்சு கரெக்டாக நம்ம அரைச்சி போட்டாலுமே கொடுங்க இட்லி நல்லா பஞ்சு போலவே கிடைக்காது. ஏன்னா கல் மாதிரி கிடைக்குங்க. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் எப்பவும் போல் மாவு அரைப்பீங்க இல்லையா, மாவு அரைச்சிட்டு அந்த மாவை நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி வைப்பீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தேன் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் போல் தாங்க மாவு வச்சுருக்கேன், அதனால் மட்டும்தாங்க. நீங்கள் அதிக மாவு இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து இட்லி நீங்கள் ஊற்றி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி நீங்கள் செய்யும்போது இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கொண்டால் தண்ணி ஊற்றி நல்லா காய வைக்கணுங்க. நல்லா தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் இட்லி ஊற்றிங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் உங்களுக்கு இட்லி கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் கத்திரிக்காய்லாம் இருக்கலையே, நம்ம கத்திரிக்காய் நார்மலாக கட் பண்ணிவிட்டு தண்ணி கூட போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கலர் மாறி போயிருங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்க கம்பல்சரி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு மேஜிக் மாதிரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணீங்களோ அதே போல் நமக்கு அப்படியே கிடைக்குங்க. அதுக்காக நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி போகிறதுக்காக ஒரு சும்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், ஒரு கொஞ்சம் போல் உப்பு நீங்கள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட நம்ம அப்படி நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்களே பாருங்கள் அந்த கத்திரிக்காய் எந்த கல்லில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த தண்ணி கூட நீங்கள் சேர்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் தண்ணிக்குள்ளே ஊற விட்டு பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ கத்திரிக்காய் கட் பண்ணாலும் சரிங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தாச்சுங்க. கத்திரிக்காய் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சு நீங்கள் நல்லா கலக்கிட்டு பாருங்கள். அந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.